ஹாய் மை வீட்லியர்ஸ் உறுப்பினர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பொங்கல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம கம்பெனியோட லோகோ நேம். ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு க்ரியேட்டிவிட்டி பண்ணியிருக்கேன். நம்ம கம்பெனியோட நேமை கரும்பை வச்சு டிசைன் எழுதியிருக்கேன். பெரிய ஒரு கரும்பு சில்லை வாங்கிட்டு வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம கம்பெனியோட நேமை வடிவமைச்சு வச்சுருக்கேன். பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்த்தீங்களா? நம்ம ஸ்டோரில் தான் வச்சு பண்ணியிருக்கேன். அப்படியே வெளியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோருக்கு முன்னாடி சின்னதாக ஒரு கோலம் போட்டிருக்கேன். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கோலம் முந்தின நாள் நைட்டே போட்டாச்சுங்க. அடுத்த நாள் காலையில் பொங்கல் அன்னைக்கு நேரத்துலேயே எழுந்திரிச்சு புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வீட்டில் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு 9 மணிக்கு மேலே கிளம்பி நம்ம பொள்ளாச்சியில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போயிட்டு நடராஜரையும் முருகரையும் சப்பாரத்தில் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹரிவரதராஜ பெருமாள் கோயிலுக்கும் போயிருந்தேன். அங்கேயுமே பார்த்தீங்கன்னா பெருமாளை சப்பாரத்தில் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பூஜை நடந்துட்டு இருந்துச்சு. அங்கேயும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பூ மார்க்கெட் வந்து பூவெல்லாம் வாங்கிட்டு ஸ்டோருக்கு வந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர்லேயும் சின்னதாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி சாமி கும்பிட்டீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த பொங்கல் எப்படி போச்சு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். சரி உறுப்பினர்களே, இந்த வருஷம் பொங்கல் பண்டிகை எல்லோரும் சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆனால் நம்ம கம்பெனியில் இருக்கிற மை வீட்லியர்ஸ் மெம்பர் எல்லாத்துக்கும் ஒரு நார்மலான பொங்கலாக தான் இது இருந்திருக்கும். யாருமே கவலைப்படாதீங்க. ஏன்னா இன்னும் ஒரு சில நாட்கள்லேயே மகிழ்ச்சியான நிறைய அப்டேட் வர இருக்குது. அதை அடுத்து ஒரு சில மாதங்களில் இல்லைங்க, அடுத்து ஓரிரு மாதங்களில் நம்ம கம்பெனி மறுபடியும் செயல்பட தொடங்கிடும். அதில் எந்தவித மாற்றம் இல்லை. அடுத்து வரக்கூடிய ஆண்டு 2026 இதே பொங்கல் அன்னைக்கு நம்ம கம்பெனி மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். நம்மளும் ஒரு நல்ல நிலைமைக்கு போயிருப்போம். அடுத்த வருஷம் பொங்கலுக்கு நம்ம மை வீட்லியர்ஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக வேறு லெவலில் நம்ம பொங்கலை கொண்டாடுவோம். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அடுத்த வருஷம் நம்ம கொண்டாடக்கூடிய பொங்கல் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம மை வீட்லியர்ஸ் மார்க்கெட்டிங் சோனல் ஆஃபீஸில் எல்லா உறுப்பினர்களும் ஒன்றா சேர்ந்து நம்ம அடுத்த வருஷ பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவோம். அது கண்டிப்பாக நடக்கும். வெயிட் பண்ணி பாருங்கள். எப்படி சொல்கிறேன்னா, அதே நேரத்தில் நம்ம எம்டி சக்தியானந்த் சார் இன்னும் நிறையா விஷயங்களை சொல்லுவார். அடுத்து நம்ம பிஸ்னஸோட ப்ரொமோஷன்லாம் வேறு லெவலில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்தளவுக்கு அவர் கண்டிப்பாக பண்ணுவார். அடுத்த வருஷம் பொங்கலுக்கு யாருமே எதிர்பார்க்காத விதமாக நம்ம எம்டி சக்தியானந்த் சார் கண்டிப்பாக பண்ணி காட்டுவார். நன்றி மை வீ3 உறுப்பினர்களே. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.